ரொம்ப நாள் திமுகவில் இருந்த உடன்பிறப்புகள் கிடைக்காத முக்கியத்துவம் அவர் கிடைச்சது. தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைனில் தாவேக்காக்கும் திமுகவுக்கும் பயங்கர வார்த்தைகள் மோதலாம் இருக்கும். பயங்கரமாக 2 பேர் போட்டி அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த நியூஸ் கார்டை பார்த்துருப்பீங்க. பிடி செல்வகுமார் என்பவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட முன்னாள் மேனேஜர், புலிப்படம் தயாரிப்பாளர், இன்னைக்கு வந்து டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு இணைப்பு விழா வச்சு முதல் ஒரு தலைமையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் கவர் பண்ணியிருப்பாங்க. அதோட முக்கியத்துவம்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் திமுகவில் இருந்த உடன்பிறப்புகள் கிடைக்காத முக்கியத்துவம் அவர் கிடைச்சது. முதல்வர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் உட்காந்துருப்பாரு, அவரை போக சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கலப்பைன்னு ஒரு இயக்கம் நடத்திட்டு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் முன்னாள் மேனேஜர்னு சொல்லி, புலிப்படம் தயாரிப்பாளர்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணாங்க. அவங்க வந்து நம்ம கூட டிஎம்கே கூட இணைஞ்சிட்டாங்க. ஒரு பெரிய தலைவர் வராங்க, இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஒரு நபர் வராங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் இந்த முக்கியத்துவம் கொடுத்தா ஏற்றுக்க முடியுது. விஜய் அவர்களும் சரி, டிவிக்கையும் சரி, ரொம்ப அவங்க சீரியஸாக பார்க்குறாங்க. எப்படி அவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு தான் வராங்க. ஆல்ரெடி இந்த 2 பேருக்கான போட்டி அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி நம்ம பண்றப்ப மக்கள் எல்லாரும் கவனிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பத்தி? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யாரையும் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அவரை பத்தி தெரிஞ்சது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சமும் சரி, அவர் முன்னிலையில் திமுக சேர்ந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.